ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த ஷார்ட்கட்டரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, யாக்ஷினி நடிகர் வேதிகாவோட படம். யாக்ஷினி எப்படிப்பட்ட படம்னா, ஒரு நாகினி சீரியல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ ஒரு 18+ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா, அவங்க ஒரு சாபத்தினால பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சாபம் நீங்கணும்னா, கேட்குறப்பே சிரிப்பாக வருது. அந்த சாபம் நீங்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதாவது ஒன்றுமே பண்ணாத ஒருத்தனை இல்லை வேணாம், இந்த மாதிரி வேணாம். அதாவது ஒவ்வொரு 100 பசங்களை அவங்க எப்படின்னா வர்ஜினாக இருக்கணுமா, 100 பசங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூட இது பண்ணி அவங்கள கொன்னுடுவாங்க, யூஸ் பண்ணிட்டு கொன்னுடுவாங்க. அப்போ தான் அவங்க அவங்க உலகத்துக்கு போக முடியும். அந்த 100வது யாருன்னா ஹீரோ தான். ஹீரோவுக்கு என்னென்னா, வீட்டில் அவங்க அம்மா சத்தி வாங்கிட்டு செத்துருவாங்க. என்னென்னா, நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, நீ அழகான பொண்ணா, நல்ல பொண்ணா, வீட்டுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணா, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா, இந்த மாதிரி நீ கல்யாணம் லவ் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்னோடனே ஹீரோ அந்த அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பார். 30 வயசாயிரும், இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணு கூட கிடைக்கலையே நமக்கு, லவ் பண்ணு யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹீரோ சுற்றுறாரு. ஹீரோயினி அதாவது அவங்க உலகத்துக்கு போனாங்களா இல்லையா, இவருக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிடச்சிச்சா இல்லையா, ஸோ இவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ இதில் ஹீரோயினியை துரத்துறவங்க சில பேர், அதாவது அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அவளோட பவரை எடுக்காமல் விட மாட்டேன். இப்படி நாகினி சீரியல் ஆல்ரெடி ஹிந்தியில் நாகினி 1, 2, 7 வரைக்கும் 8 வரைக்கும் போயிட்டுருக்காங்க. தமிழில் 6 வரைக்கும் தான் வந்திருக்கு, 7வது வரும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இது ஒரு மார்க்கமான கதையாக தான் இருக்குது. யாக்ஷினி பாருங்கள், ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஒரு ஃபேமிலியோடு பார்க்காதீங்க, கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்காதீங்க. காமெடி இருக்குது படத்தில், நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்குது, ஃபன்னாக ஓரளவு ஃபன்னாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸு கூட பார்க்கலாம், அப்படி ஒரு படம் தான் இது. எப்பயுமே நாகினி சீரியல்னாலே ஒரு மாதிரியான ட்ரெஸ்ஸு தான் போட்டுக்கிட்டு திரிவானுங்க. அதே மாதிரி இதில் ஒரு மாதிரியாக தான் எல்லாருமே திரியிறானுங்க. ஓரளவு சரிங்கோ அப்படின்னு சின்ன காமெடியெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. தோசை சுட தெரியுமா, அது பண்ண தெரியுமா, இது பண்ண தெரியுமா. ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோட பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பாய்.